வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில் எலக்ட்ரானிக்ஸ். போன வீடியோவில் இந்த ஆம்பை நம்ம ஒயரிங்லாம் பிரிச்சுட்டு கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஆம்பை நம்ம நீட்டாக எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஒயரிங்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். அதை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கிங்க. அப்படியே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதே ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அவங்க அனுப்பிச்சதில் ஃப்ரண்ட் பேனலையும் மாற்றிட்டோம், கேபினெட்டையும் மாற்றிட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருந்துச்சி. அதனால் கஸ்டமரு பேனலையும் மாற்றிடுங்க அப்படின்ட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா சேம் பேனல் தான், அதே மாடல்லே போட்டிருக்கோம். அவங்க கஸ்டமரோட நேமோடு கேட்டிருந்தாங்க, நேமோடு போட்டிருக்கோம். இது கார்னரில் அலங்கி ஸ்க்ரூ போடுற மாதிரி போட்டிருக்கோம். நம்ம அந்த ஸ்டிக்கர் எடுக்கலை, ஏன்னா நம்ம கொரியர் அனுப்புகிறோம், அதில் எதாவது கிராச்சஸ் ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிஸ்பிளேக்கு உள்ளதை மட்டும் செக் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த அவுட்ரு ஸ்டிக்கர் நான் எடுக்கலை, அவங்க அங்கே கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஒயரிங் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஒயரிங் பாருங்கள். நம்ம அந்த போன வீடியோவில் எப்படி இருந்துச்சு ஒயரிங்கு, இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே ட்ரான்ஸ்ஃபார்மரில் இதில் இருக்கிற பொருள் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 5 சேனலில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சி. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே நம்ம ஒரு சேனல் தனியாக நம்ம போட்டிருக்கோம். இது ஒன்று மாற்றிருக்கோம், ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மாற்றிருக்கோம், இந்த பக் போர்டு மாற்றிருக்கோம். மற்றபடி உங்களுக்கு மற்ற மெட்டீரியல் எல்லாமே அதே தான். உங்களுக்கு நம்ம ஒயரிங் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஒயரிங்கில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுறோம். ஏன்னா ஒயரிங் நீட்டாக வந்தால் தான் ரிசல்ட்டு நல்லா வரும் அப்படிங்கிறதுனால. இப்போ உங்களுக்கு நான் செட்டை ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஆம்பு தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். புது ஆம்பு ரெடி பண்ணணும்னாலும் சரி, இல்லை பழைய ஆம்பு சில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, தெளிவாக இல்லை பழைய ஆம்பு நீங்கள் வச்சுருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு, புதுசாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெடி பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.